லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். தம்பி மாறி வாங்க. இந்தாப்பா அதிரசம் எடுத்துக்கோ. இப்பதான் வயிறு நிறைய சாப்பிட்டேன். அதுக்கு இல்லப்பா, நீ பொம்மியும் சித்தார்த்தையும் பார்த்து 16 பெற்று வாழணும்னு வாழ்த்துற பாரு, என் மனசெல்லாம் இனிக்குது. அதுக்காக தான் இந்த அதிரசம். ஓ, உங்க மனசை இனிக்க வச்சுன்னு சொல்லி என் வாயை இனிக்க வைக்கிறீங்களா? ஆசையா கொடுக்குறீங்க. இன்னொன்னு எடுத்துக்கோப்பா. போதும் போதும். சரி, நான் வரேன். இது என்னடா ரொம்ப போச்சு? பொம்மி இல்லாத நேரத்தில் அவ போன் அடிக்குது. எடுக்கலாமா வேணாமா? சரி, பேசிதான் பார்ப்போம். பொம்மி, என்ன பொம்மி அமைதியா இருக்க? பேச மாட்டியா? அதிர்ச்சி மேல அதிர்ச்சியா சந்திச்சுக்கிட்டு இருக்கியா? இப்பவும் உனக்கு ஒரு அடுத்த அதிர்ச்சியை தரலான்னு தான் இந்த போனையே பண்ண. என்னன்னு கேக்குறியா? என்ன பேச்சு மூச்சே காணோம்? எங்க இருக்குன்னு சொல்லிடவா? உன்னோட ரூம்ல கபோர்டு கீழே ஒரு போட்டோவும் டாக்குமெண்ட்டும் இருக்கு. அதை எடுத்து பாரு, உனக்கு பெரிய அதிர்ச்சி இருக்கு. என்ன பொம்மி, புரிஞ்சுதா? டேய் டேய் டேய், யாரா நீ? என்ன பொம்மி குரலை மாத்தி பேசுற? குரலை மாத்தி பேசுறனா? அவனை வந்தேன்னு வச்சுக்கேன், உன் குரலை உருவி மாலையா போட்டுருவேன். ராஸ்கல். ஏய், யாரா நீ? வெக்கமா இல்ல? ஒரு பொம்பளை பிள்ளைக்கு போன் பண்ணி அதை இங்க வச்சிருக்க இத அங்க வச்சிருக்கன்னு சொல்லி பொம்மியை குழப்பி விட பாக்குறியாடா? நம்ம ஆல் ரவுண்டரு, எல்லா பக்கமும் ஆள் இருக்காங்க. உன் நம்பரை ட்ரேஸ் பண்ணி உன்னை பிடிச்சான்னு வச்சுக்கேன், உண்டுல்லன்னு ஆக்கிடுவேன். ஹலோ, நீங்க யாரு? முதல்ல நீ யாருன்னு சொல்றா? விளக்கென்ன? பொம்மிக்கு போன் பண்ணி அவளை குழப்பி இந்த கல்யாணத்தை நிறுத்தலான்னு பாக்குறியாடா? இங்க பாரு, நீ மட்டும் கையில சிக்குன அப்படியே துண்டு துண்டா வெட்டி காக்காக்கு வீசிடுவேன். ஜாக்கிரதை. இங்க பாரு, வேண்டாம் சொல்லிட்டேன். நானும் அதே தாண்டா சொல்றேன். இத்தோட நிறுத்திக்க. உன் வில்லனிசெல்லாம் என்கிட்ட காமிச்ச, உன்னோட உடம்புல முழி இருக்கும், மூக்கு இருக்கும், கண் இருக்கும், காது இருக்கும், கை இருக்கும், கால் இருக்கும். ஆனா இருக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இருக்காது. அது என்னன்னு உனக்கே புரிஞ்சிருக்கும். நான் யாரும் தெரியாம பேசுறீங்க. நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் உங்கள் மீது கொலை காண்டில் இருப்பதால் எவனோ ஒருத்தன் பக்கத்திலேயே இருந்துதான் பத்த வைக்கிறான். இப்ப வரைக்கும் என் அடி மனசுல ஒரு குழப்பம் இருந்துட்டே தான் இருக்கு. என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. சரி, இப்போதைக்கு ரெடியாக வேண்டியதுதான். வாங்க. ஓ, நல்ல வேலை பூமி. வந்த வேகத்துல அந்த புடவை எடுத்து கட்டிருவியோன்னு நினைச்சேன். ஏ, என்ன ஆச்சு? ஒரு நிமிஷம். பூமி, எனக்கு பிடிச்ச என் அம்மாவோட புடவைய நீ கட்டிக்கணும்னு நான் எடுத்து வச்சிருந்தேன். அந்த புடவையை கட்டிக்காம எங்க அம்மாவோட புடவை இதை கட்டிக்கிட்டு நீ மடமாடிக்கு வரணும். எனக்கு புரியுது, நான் கட்டிக்க ரெடி தான். ஆனா வேற யாராவது ஏதாவது சொல்லுவாங்களோன்னு. யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க பூமி. எங்க அம்மா மேல வீட்டுல இருக்க எல்லாருமே ரொம்ப பெரிய மரியாதையும் மதிப்பும் வச்சிருக்காங்க. அதுவும் இல்லாம இது நம்மளோட மேடை. இங்க நானும் நீயும் எடுக்கிறது தான் முடிவு. சோ இதுக்கு யாரும் மறுப்பு சொல்ல மாட்டாங்க. எனக்கு கட்டிக்கிறத பத்தி எதுவும் இல்ல, நான் கட்டிக்கிறேன். இந்த கொலுசு இப்ப கொடுக்க வேண்டாம். நான் பொம்மி கழுத்துல தாலி கட்டி முடிச்சதும் சர்ப்ரைஸா அவ கால்ல இந்த கொலுசை போட்டு விடலாம். என்னங்க, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? நிச்சயமா நான் இந்த புடவைய கட்டிக்கிறேன்.
சரி பொம்மி, நீ மாத்திக்கோ, நான் வெளியே இருக்கேன். சரி சரி சொல்லிட்டல, நான் பாத்துக்கிறேன். யாரு என்னன்னு நைஸா பேசி விசாரிக்கிறதுக்கு துப்பில்ல. இப்ப வந்து இந்த பேச்சு பேசுறியா? போனவே என்னவா? எவனோ பொம்மி போன கையில வச்சுக்கிட்டு நம்பால கிழி கிழின்னு கிழிச்சு தோரணம் கட்டி தொங்க விட்டுருக்கான். ஐயோ, யார் இப்படி பண்ணிருப்பா? நான் வேணா உடனே போய் பார்த்துட்டு வந்துட்டுமா? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். எனக்கு ஒரு டவுட். இந்த போன் வர ஆரம்பிச்சதுல இருந்து குரங்கு குட்டி தாவிக்கிட்டே திரியிற மாதிரி பொம்மி போனை கையிலேயே வச்சுக்கிட்டு தானே தெரிஞ்சா. அவன் எப்படி போனை விட்டுட்டு போனா? எனக்கு ஒன்றும் புரியலையம்மா. சரி சரி, இப்ப அடுத்தது என்ன பண்ணணுங்கிறத பத்தி யோசிப்போம். முகூர்த்த நேரம் வேற நெருங்கிக்கிட்டு இருக்கு. நமக்கு இன்னும் அதிக டைம் இல்ல. எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தி ஆகணும். ஆமாத்த, அதான் இப்போ பிரச்சனையே. அவ ரூமுக்குள்ள டாக்குமெண்ட்டையும் போட்டோவையும் வச்சாச்சு. ஆனா இன்னும் அவளுக்கு தகவல் போய் சேரல. அந்த நேரம் பார்த்து அவங்க அம்மா வேற உள்ள வந்துட்டாங்க. நான் என்ன பண்ணனா, கபோர்டு கீழே அதை தள்ளி விட்டுட்டு வேற வந்துட்டேன். இப்போ மம்மி அதை பாப்பாளா இல்லையான்னு பயங்கர டென்ஷனா இருக்கு. அவ கையில போன் இருந்தா தானே நம்ம அதை சொல்ல கூட முடியும். போன் அவ கைக்கு போச்சா இல்லையான்னு தெரியாம இப்படியே ரூமுக்குள்ள உட்காந்து மாறி மாறி புலம்புறதுல என்ன பிரயோஜனம்? நமக்கு என்ன ஜோசியமா தெரியும்? முதல்ல பொம்மி நம்பருக்கு ஒரு போனை போட்டு பாரேன். எவனோ ஒருத்தன் பக்கத்திலேயே இருந்துதான் பத்த வைக்கிறான். அவன் யாரு என்ன? வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். உள்ள போங்க உள்ள போங்க. மறுபடியும் அவனே தான் நினைக்கிறேன். வெறும் நம்பர் மட்டும்தான் வருது. இன்னைக்கு 2ல் 1 பாத்திர வேண்டியதுதான். அம்மா அவனை மாட்டினடி நீ. ஹலோ பொம்மி. பொம்மி இல்ல, நீ யாரு? யார் இவன்? இங்க பாருங்க, பொம்மை கிட்ட போனை கொடுங்க. அவகிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி நான் பேசணும். அப்படி என்ன நீ பெருசா சொல்ல போற? ரூமுக்குள்ள அதை வச்சிருக்கேன் இதை வச்சிருக்கேன்னு சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்தலான்னு பாக்குறேன். ஹலோ ஹலோ ஹலோ, என்ன பேசிட்டு இருக்கீங்க? நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும்னு சொன்னா நீங்க என்னடானா ரூம்ல அதை வச்சிருக்கேன் இதை வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நான் எதையும் வைக்கல. அவளுக்கு கல்யாண வாழ்த்து சொல்லணும். அத பத்தி தான் நான் பேச கால் பண்ணேன். நீ பேசுற ஸ்டைல்லயே தெரியுது நீ கல்யாணத்துக்கு வாழ்த்து சொல்ல போறியா இல்ல வாய்க்கரிசி போட போறியா? மகள நீ மட்டும் என் கையில சிக்குன அப்ப இருக்குடி தீபாவளி. ஏய், யாரா நீ? யார்கிட்ட வந்து என்ன பேசிட்டு இருக்க? எப்படி வந்து பொம்மை கல்யாணத்தை நிறுத்தி காட்ட பாக்குறியா? முடிஞ்சா செய். பேசுறத பாரு, பெரிய இவன் மாதிரி. ஏய், உன்னை உண்டு இல்லன்னு பண்ணிடுவேண்டா. என்ன போன்லயே ஓவர் சீன் போடுற? மவள நீ மட்டும் என் கையில சிக்குன கைமா பண்ணிடுவேன். என்னது கைமா பண்ணிடுவியா? உன்ன என்ன ஒண்ணு? ஃபர்ஸ்ட் உன் பெத்தவ கிட்ட போய் எல்லாருக்கும் எப்படி மரியாதை தரணும்னு சொல்லி கத்துக்கோ. புரியுதா? முடிச்சு விட்டுருவேன். போனவை. என்னாச்சு தமன்னா? அத்தை, என்ன எவனோ ஒருத்தன் கண்டுபிடி திட்டுறான் அத்தை. யார் தமன்னா? யாரா இருக்கும்? ஒருவேளை அது மாரியா இருக்குமோ? சச்சா, அந்த ஆளா இருக்காது. ஏன்னா அந்த ஆளு கிராமத்து பாஷை பேசுவாரு. இந்த ஆள் என்ன மெட்ராஸ் பாஷையில திட்டுறான். இங்க நின்னுகிட்டு இப்படி புலம்புறதுல அர்த்தமே இல்ல. நமக்கு டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. ஒண்ணு பண்ணுவோம், நேரா பொம்மி ரூம் கிட்ட போய் நிப்போம். அப்பதான் அங்க என்ன நடக்குதுன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். சீக்கிரம் வா. எனக்கு இருக்கிற கடுப்புல அங்க வரதுக்கு எனக்கு பிடிக்கவே இல்ல. இப்போ கடுப்பாக வேண்டிய நேரம் இது இல்ல. காரியத்தை கச்சிதமா முடிக்க வேண்டிய நேரம். மனு சொல்றதுதான் கரெக்ட். முதல்ல அவன் கூட போ. போமா. சீக்கிரம் வாங்க. தல இப்ப இந்த பேக் எதுக்கு தமன்னா? இதுல ஒண்ணு இருக்கு. வா வராது. இது வரோமா? பாத்து. உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியாம மண்டையே வெடிக்கிற மாதிரி இருக்கு மனோ. பொம்மி அதை பார்த்தாலா இல்லையான்னு ஒண்ணுமே புரியலையே.
இந்த ஆள் எதுக்கு இங்க வரான்? பொம்மி செல்லம், மாமா யார தேடி வந்தீங்க? இங்க பொம்மி. நான் தான் பொம்மி. சும்மா வா. இந்த புடவையில ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல வந்தேன். இது எங்க அத்தையோட தான். இப்பதான் அவர் வந்து கொடுத்து சென்டிமெண்டா இத கட்டிக்கோன்னு சொல்லிட்டு போனாரு. ஓ, பாத்தியா என் மாப்பிளைய? பொண்டாட்டி உருவத்துல தாய பாக்குறான். நீ ரொம்ப கொடுத்து வச்சிடலாம். பொம்மி, நான் எதுக்கு உன்னை ரூம் வரைக்கும் தேட்டு வந்தேன்னு ஆச்சரியமா இருக்குல்ல? அதாவது ட்ரெஸ் கொடுக்கும் போது நீ போன் கொடுத்துட்டு போன, திருப்பி வாங்கல, அதான் திருப்பி கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். வேற ஒன்றும் இல்லை. அப்புறம் பொம்மி, போன் வந்தது உனக்கு. அதுல ஒன்னு ஆண் பேசினாங்க, இன்னொன்னு பெண் பேசினாங்க. ஆனா 2 பேருமே எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு பாக்குறாங்க. அதுலயும் அந்த பெண் குரல் இருக்கு, எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தியே தீர்வேன்னு சொல்லி என்கிட்டே சவால் விடுறா. என்ன சொல்றீங்க? நீ ஏன் மனக்குழப்பத்துல இருக்க? நீ ஏன் சாமி கிட்ட இவ்வளவு வேண்டுதலை வச்சன்னு இப்பதான் எனக்கு தெரியுது. கண்டிப்பா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, அத சொல்லாம நீ மென்னு முழுங்கிட்டு இருக்க. இல்ல, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. புரியுது. மாமா மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு நீ நினைக்கிற. ஐயோ, இந்த ஆள் உள்ள என்ன பேசிட்டு இருக்கான்னு ஒண்ணுமே புரியலையே. ஏதாவது நம்ம இப்ப பண்ணி ஆகணுமே. என்ன பண்றது இப்ப? சிக்கிடுச்சு. என்ன சிக்கிருச்சு? தொண்டையில சிக்கி. கொஞ்சம் அந்த தண்ணியை குடுக்குறியா? பொம்மி, வாழ்க்கையில எதா இருந்தாலும் தேர்னாதான் கிடைக்கும், தேர்லனா கிடைக்காது. இது உனக்கு மட்டும் இல்ல செல்லம், எனக்கும் தான். ஏன் எல்லாருக்கும் தான். இங்க பாரு, உனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் இந்த மாமன் உன் கூட தான் இருப்பேன். நல்லா சந்தோஷமா மணமேடைக்கு வா, எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரியா? வா. இந்த பத்திரத்தை வச்சு கல்யாணத்தை நிறுத்தலான்னு பாக்குறீங்களா? கேடு கெட்டவங்க. பத்திரம் என்கிட்ட பத்திரமாவே இருக்கட்டும். ஐயோ, பத்திரத்தை இந்த ஆளு எடுத்துட்டு போய் காரியத்தை கெடுத்துட்டானே. இந்த ஆளுக்கு பத்திரம் இருக்கிற இடம் எப்படி தெரிஞ்சது? என்ன தமன்னா, உனக்கு இன்னுமா புரியல? நான் தான் அப்பவே சொன்னேன்ல, போன்ல பேசினது இந்த ஆள் தான். அதனாலதான் தெளிவா வந்து பத்திரத்தை எடுத்துட்டு போறான். நம்ம ஆளு ஒரு பைத்தியக்காரன். யார் பேசுறா என்ன பேசுறான்னு தெரியாம பத்திரம் எங்க இருக்குன்னு உளறி தொலைச்சிருக்கான். அதனாலதான் இப்ப பத்திரத்தை எடுத்துட்டு அவன் போறான். இவன் பத்திரத்தை எடுத்துட்டு போயிட்டா கல்யாணம் நடந்துருமா? அடுத்த ஆயுதம் என்கிட்ட ரெடியா இருக்கு. ஏய், அது என்ன ஆயுதம்? தோ பொம்மி கர்ப்பமே இல்ல. ஓ, அவங்க 2 பேரும் முறையான குடும்ப வாழ்க்கையை வாழலன்னு நிரூபிக்கிற மாதிரி டாக்டர் கொடுத்த சர்டிபிகேட். இத கொடுத்தா போதும், பொம்மி இத்தனை நாள் வாழ்ந்த வாழ்க்கை என்ன முன்னாடி பல்லடிச்சு சொல்லும். அதுக்கப்புறம் அவ எப்படி போய் தாலியை வாங்கிக்குவா? தமன்னா, சூப்பர். அடுத்தடுத்து அஸ்திரத்தை ரெடியா வச்சிருக்க. ஆமா, பொம்மையோட மெடிக்கல் ரிப்போர்ட் உன் கைக்கு எப்படி வந்தது? அன்னைக்கு ஒரு நாள் எதர்ச்சியா என்னோட கையில சிக்குச்சு.
என்னைக்காவது ஒரு நாள் யூஸ் ஆகுமேன்னு எடுத்து வச்ச. அது இப்படி யூஸ் ஆகும்னு நான் நினைக்கவே இல்லை. இந்த தமன்னா போருன்னு வந்துட்டா ஜெயிக்கிற வரைக்கும் ஓயவே மாட்டா. பொம்மி, உனக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அது சரி தமன்னா, இந்த ரிப்போர்ட்டை பொம்மியை எப்படி பார்க்க வைக்க போற? மனோ, நீ இங்கே இரு. பொம்மி என்ன பண்றான்னு பார்த்துட்டு அப்படியே அவகிட்ட பேச்சு கொடுக்கற மாதிரி இத அவ கண்ணுல படுற மாதிரி வச்சுட்டு வந்துடுற. மனோ, அப்புறம் இன்னொரு விஷயம், நீ எங்கே இருந்து யாராவது வராங்களான்னு மட்டும் பாத்துக்கோ. சரி, ஓகே தமன்னா, பாத்து சேஃபா போயிட்டு வா. நான் போயிட்டு வரேன். அப்பா, பொம்மி பாத்ரூம்ல இருக்கா. தமன்னா, கடவுள் உன் பக்கம் தான் இருக்காரு. சீக்கிரமா இதை வச்சுட்டு இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடு. என்ன தமன்னா, எல்லாம் ஓகே தானே? சக்சஸ். சூப்பர். அவ கண்ணுல படுற மாதிரி நான் அதை வச்சுட்டு வந்துட்டேன். சூப்பர் தமன்னா. பொம்மி, என்கிட்டே வா. என்னோட கடைசி அஸ்திரத்தை வச்சுட்டு வந்திருக்கேன். அதுல நீ எப்படி பொசுங்க போறன்னு மட்டும் பாரு. மனோ, நம்ம 2 பேரும் இங்க இருந்த சந்தேகம் வரும். இந்த பேக் நீ எடுத்துட்டு போ, நான் வரேன். அப்படியா? போ போ. சரி, பாத்துக்கோ. போ, நான் வரேன். உங்க புடவையதான் உங்க பையன் எடுத்து எனக்கு கொடுத்திருக்காரு. பொதுவா பொண்ணுங்க புடவையையும் சரி நகையையும் சரி அவ்வளோ சீக்கிரத்துல யாருக்கும் கொடுத்துட மாட்டாங்க. ஆனா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் பிறந்ததுமே உங்க பையனை எனக்கு தான் கட்டி கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னு எல்லாரும் சொன்னாங்க. அதனால நீங்க கோச்சிக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். நான் கல்யாணத்துக்கு தயாராயிட்டேன். ஆனாலும் என்ன சுத்தி என்னென்னமோ குழப்பங்கள் நடக்குது. நீங்க தான் என் மனசுல ஒரு தெளிவை கொடுக்கணும். உங்களுக்கு குழந்தை உண்டாகலன்னு ரிசல்ட்ல தெரிஞ்சிருச்சு. என்ன இது எல்லாம் இங்கிலீஷ்ல இருக்கு? ஒருவேளை அவங்க சொன்ன மாதிரி இருக்குமோ? யார்கிட்ட இத பத்தி கேக்குறது? என்ன இவ பார்த்தால இல்லையானே புரியலையே. ஹலோ, ஆமாம்மா, சொல்லுங்க. நான் நல்லா இருக்கேன். தமன்னா, என்ன பொம்மி, ஏதாவது ஹெல்ப் வேணுமா? ஹெல்ப் தான். இதுல என்ன இருக்குன்னு படிச்சு சொல்றீங்களா? ₹1 தொலைச்சிட்டு தேடிட்டு இருந்தவனுக்கு ₹100 கிடைச்சா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு எனக்கு. அப்படி ஒரு விஷயம் என் கையில கிடைச்சிருக்கு.
இதுல என்ன இருக்கு? இதுல உனக்கும் சித்தார்த்துக்கும் பர்சனலான விஷயம். அப்படியா சொல்றீங்க? தர்ஷினி, அம்மா தர்ஷினி, தாத்தா. தாத்தா பொம்மி ரெடி ஆயிட்டாளான்னு பாத்தியா? மேல ரெடி ஆயிட்டு இருக்கா. தர்ஷினி, அட்சதை ரெடி பண்ணி வச்சிருக்கேன், அதை கொஞ்சம் கொண்டு வா. சரி. சரி, போய் பாரு. பொம்மி, நீ இத பத்தி சித்தார்த்து கிட்ட கேக்குறது தான் கரெக்டா இருக்கும். இந்த நீ வச்சுக்கோ, சித்தார்த் கிட்ட கேளு. ஏய் என்ன பொம்மி, உன்னை கீழே காணோம்னு தேடிட்டு இருக்காங்க, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இல்ல, நம்ம ரூம்ல நான் ரெடி ஆயிட்டு இருக்கும்போது இது என் கையில கிடைச்சது. அதான் என்னன்னு கேட்கலான்னு. சரி குடு. கல்யாண பரிசு நல்லா இருக்கா சித்தார்த்?